ஜனாதிபதி தேர்தலில் பிரணாப் முகர்ஜிக்கு பல்வேறு கட்சிகளின் மத்தியில் ஆதரவு பெருகி வருவது காங்கிரஸ் கட்சிக்கு ஆறுதலை தந்துள்ளது. இந்திய ஜனாதிபதி பிரதிபா பாட்டீலின் பதவிக்காலம் ஜூலை மாதத்துடன் நிறைவு பெறுகிறது. புதிய ஜனாதிபதி தேர்தல் சூடுபிடித்துள்ள நிலையில் துணை ஜனாதிபதி ஹமீத் அன்சாரி, மத்திய நிதியமைச்சர் பிரணாப் ஆகியோரில் ஒருவர் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி வேட்பாளராக நிறுத்தப்படலாம் என்ற தகவல் கடந்த வாரம் கசிந்தது. அப்போது இருவரையுமே ஆதரிக்க மாட்டோம் என்று பாரதிய ஜனதாவின் மூத்த தலைவர் சுஷ்மா ஸ்வராஜ் பகிரங்கமாக அறிவித்தார். அவரது கருத்துக்கு பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் காங்கிரஸ் கூட்டணியில் அல்லாத இடதுசாரிகள், சமாஜ்வாடி, பகுஜன் சமாஜ் கட்சி, ராஷ்டிரிய ஜனதா தளம் போன்ற கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்தன. மேலும் கடந்த சில தினங்களாக அக்கட்சிகளின் சார்பில் வெளியிடப்படும் அறிக்கைகள் காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஆதரவளிக்கும் விதமாகவே உள்ளன. சுஷ்மாவின் கருத்து காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளிடையே ஒருங்கிணைந்த உணர்வை அதிகப்படுத்தியுள்ளதாகவே தெரிகிறது. இருவரில் யாரை வேட்பாளராக நிறுத்தினாலும் ஆதரிப்பதென்ற நிலைப்பாட்டை காங்கிரசின் முக்கிய கூட்டணி கட்சிகளான திமுக, தேசியவாத காங்கிரஸ், ராஷ்டிரிய லோக்தளம் போன்ற கட்சிகள் எடுத்துள்ளன. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சித் தலைவர் மம்தா பானர்ஜி தன்னுடைய முடிவை அறிவிக்காத போதும் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்தவர் ஜனாதிபதியாக வருவதை அவர் ஒருபோதும் தடுக்க மாட்டார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் பிரணாப் முகர்ஜிக்கு பிரகாசமான வாய்ப்பு இருப்பதாகவே கருதப்படுகிறது.